நீங்கள் வனுஷா ஈவெண்ட் இந்த நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கேட்ரிங் சர்வீஸு, ஈவெண்ட்டு, இந்த பர்த்டே ஃபங்க்ஷன், கல்யாணம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காற்றும் அடிக்கும் போது அப்படியே இருக்குது. நைட்டு எப்படியும் அடிக்கிற வெயிலுக்கு மழை தான் வரப்போகுது போகுது. இப்போ ஷாலு இது ஃபுல்லாக நம்ம ஷாலு சூப்பராக இருக்கும். நம்ம ஷாலு எல்லாமே முடிஞ்சிச்சு. என்ன ஒன்றுனா மழை வருது. இப்போது ஃபுல்லாக நம்ம செட்டப் தான். மழை வருது, பொண்ணு மாப்பிள்ள வராங்க, மழை வருது. ஐயோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் கேட்ரிங் ஒர்க், அதாவது ஈவெண்ட், வனுஷா ஈவெண்ட், அது நம்ம தான் எடுத்து செய்ய போகிறோம். ஓனர் வந்து வெளியே இருக்கார். நம்ம வந்து எல்லாத்தையும் இப்போ லோடு வந்து இறக்கியாச்சு. எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இப்போ நாங்கள் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு லைட் கனெக்ஷனு எல்லாம் கொடுத்துட்டு பிளேட்டு எல்லாமே இங்கே இருக்குது. உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் எந்த ஏரியா, எந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த ஏரியாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வனுஷா ஈவெண்ட் இந்த நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கேட்ரிங் சர்வீஸு, ஈவெண்ட்டு, இந்த பர்த்டே ஃபங்க்ஷன், கல்யாணம் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு வந்து டோர் டெலிவரி இந்த கரெக்டாக நாங்கள் வீட்டாண்ட அட்ரஸ் போட்டு விட்டிங்கன்னா வீட்டாண்டே வந்து நாங்கள் கரெக்டாக உங்களுக்கு எல்லாத்தையும் பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம், லோ பட்ஜெட்டில். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி வாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட்டாக முடிச்சுட்டு அப்புறம் எப்படி இருக்குது அதை ஃபுல்லாத்தையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் இந்த ஈவெண்ட் பிடிச்சிருந்தா உங்களுக்கு எதனா தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கேஷ் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளேட்டு, ரவுண்ட் டேபிள் அங்கே இருக்குது. இது ஃபுல்லாக ஃபுட் ஹேமரு, இது வந்து துணி, ஃபுல்லாக ஸ்டாலுக்கான பேக்கேஜ் தான் இது. இது ஃபுல்லாக நம்ம ஸ்டால் தான். இது ஃபுல்லாக நம்ம ஸ்டாலு. நம்ம வந்து ஒர்க்குக்கு வந்திருக்கோம். இப்போது வேலை முடியும் போது எல்லாம் பக்காவாக இருக்கும். முடிச்சிட்டு அப்புறம் பாருங்கள், உங்களுக்கு எதனா இந்தமாதிரி ஃபங்க்ஷன், ஈவெண்ட்டு அதுமாரி எதனான்னா நீங்கள் கண்டிப்பாக நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள், பக்காவாக பண்ணி தருவோம். சரி வாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரோ ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ. இவங்க தான் நம்ம ஒர்க்கர்ஸு. இப்போ நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டால் எல்லாமே புதுசாக தான் இருக்கும். புது ஸ்டால் எல்லாமே பக்காவாக இருக்கும். டிசைன்லாம் அருமையாக இருக்கும். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வேர்த்து ஊற்று ரொம்ப, அதனால் வேர்வையாக இருக்கும். அதெல்லாம் பார்க்காதீங்க. வேலையை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். கட்சியாக காட்டுறேன். சரி வாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பார்ப்போம். நான் நம்பர் தரேன். ஆனால் கல்யாணம் ஃபங்க்ஷனு இல்லை பர்த்டே ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக புக் பண்ணுங்கள், தரமாக செஞ்சு கொடுக்குறேன். கைஸ் முக்கால்வாசி வேலை முடிஞ்சிச்சு. எல்லாமே பக்காவா செம்மையாக செய்கிறோம். வெயில் தான் கொளுத்தி எடுக்குது. முக்கால்வாசி வேலை முடிஞ்சுது. இன்னும் பாதி தான் இருக்குது. மேலே என்ன இந்தமாதிரி பேப்பர்லாம் அசிங்கமாக இருக்குது, அதெல்லாம் பார்க்காதீங்க. அது வந்து கோல்டு பேப்பர் போட்டு கவர் பண்ணுறோம். கடைசியாக முடிச்ச பிறகு பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. வெயில் ரொம்ப அடிக்குது காய்ஸ். வெயில் செம வெயில் அடிக்குது. காய்ஸ் வெயில் செம்ம வெயில். ஸ்டாலில் தொட்டாலே கொதிக்குது, அப்படியே கையெல்லாம் சுடுது. அதனால் வந்து உக்காந்துட்டேன் எல்லோரும். இன்னும் கொஞ்சம் நேரம் சென்று வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நைட் எப்படியும் மழை வரும்னு நினைக்கிறேன். எவ்வளோ வெயில் காயுது. காற்றும் அடிக்கும் போது அப்படியே இருக்குது. நைட்டு எப்படியும் அடிக்கிற வெயிலுக்கு மழை தான் வரப்போகுது போகுது. இன்னும் ஸ்டால் பாருங்கள், ஸ்டால்லாம் போட்டாச்சு. மீதி ஃபுட்டா மாதிரி பிளேட்டு தான் இருக்குது, ரவுண்ட் டேபிள் இருக்குது. அவள் தான் முடிச்சுட்டு உட்கார வேண்டியதுதான். கைஸ் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு பேப்பர் அடிச்சுக்கிறேன். இப்போது இந்த இதுவெல்லாம் மறைக்கிறதுக்கு இப்போ கோல்டு பேப்பர் அடிக்கிறோம். பாருங்கள், கோல்டு பேப்பர் அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு இதுவில் கோல்டு பேப்பர் அடித்து முடிச்சாச்சு. அதெல்லாம் கிளியர் பண்ணணும். கைஸ் பாருங்கள், மேலே இந்த இதெல்லாம் பக்காவாக ஆயிடுச்சு. கோல்டு பேப்பர் அடித்தாச்சு. இப்போது லாஸ்ட்டாக இங்கேயும் அடித்து முடிக்கிறோம்.
பக்காவாக அடிச்சு முடிச்சாச்சு கோல்டு பேப்பரு. மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு போகுது பாருங்கள், கிட்டே போகுது. ஃபுல்லாக கோல்டு பேப்பர் அடிச்சு முடிச்சாச்சு காய்ஸ். பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டஸ்ட் இருக்கும், அதுக்கு வந்து க்ளீன் பண்ணுறாரு. அதுவும் சாதாரணமாக பண்ண மாட்டோம், உங்களுக்கு க்ளீனிக்கு வச்சு பண்ணுவோம். அதை காட்டு ப்ரோ, பாருங்கள். அதை வச்சு க்ளீன் பண்ணுவோம், அதை ஸ்ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக க்ளீனாக துடைப்போம். பாருங்கள், பல்லுன்னு இருக்கும், பக்காவாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நம்பருக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்கள். அடுத்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நாங்கள் டிசைன் பண்ண போகிறோம். கோல்டு பேப்பராக அடிச்சு முடிச்சாச்சு, டிசைன் பண்ண போகிறோம். எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பூ வச்சு, பாட்டு வச்சு அதில் பூ வைக்க போகிறோம். இவர் பேர் கவியரசன். அவுக்கும் இல்லையா? அவ்வளோதான். பூ பாருங்கள், எல்லாம் புதுசாக வாங்கின பூ, ஒன்று கூட பழைய பூவே இல்லை, எல்லாமே புதுசு. பூ பாருங்கள், பூ எடுத்து இதை ஃபிக்ஸ் பண்ணேன். இப்போது எல்லாத்துலேயும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணுறா. அந்த இடத்துல போய் ஃபிட் பண்ணணும். ஃப்ளவர் பாட்லாம் வச்சாச்சு. டிசைன் சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்கும். காய்ஸ், எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு பாருங்கள். பக்காவாக இருக்கும், எல்லாமே புதுசு தான். கொஞ்சம் கரையாக இருந்தால் கூட நாங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பக்காவாக அமுச்சு விட்ருவோம். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள். சுத்தமாக இருக்கும், எல்லாமே பக்காவாக இருக்கும். லோ பட்ஜெட்டில் தான் பண்ணுவோம். காய்ஸ், என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரவுண்ட் டேபிள் போட்டிருக்கோம். ஃபுல்லாக ரவுண்ட் டேபிள். வெயில் செம வெயில் அடிக்குது. துணிலாம் புதுசாக தான் இருக்கும் எல்லாமே. ஒரு ஆர்டர் முடிஞ்சு தான் வாஷ் பண்ணி தான் அடுத்த ஆர்டருக்கு எடுத்து போவோம். எல்லா துணியுமே அப்படி தான் புதுசாக தான் இருக்கும். பாருங்கள், கரையே இருக்காது. கைஸ், ரவுண்ட் டேபிள் போட்டாச்சு, ஸ்டால் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஹேமர் எடுத்துக்கிறோம். ஃபுட் ஹேமர் பாருங்கள், எல்லாமே புதுசாக இருக்கும். இதுவும் இல்லாமல் நாங்கள் மேலே துடைப்போம், க்ளீன் பண்ணுவோம். பாருங்கள், ஃபுட் ஹேமரு முடிச்சுட்டு காட்டுறேன். கைஸ், எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ரவுண்ட் டேபிள் போட்டாச்சு, ஸ்டாலு பஃபே எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேர் போட்டுங்கிறோம். ரவுண்ட் டேபிளுக்கு சேர் போட்டு சேர் கவர் போட்டுங்க. பாருங்கள், போட்டு சேர் கவர்லாம் பாருங்கள், எல்லாமே புதுசாக இருக்கும். எல்லாமே புதுசு தான், கரையெல்லாம் இருக்காது. நல்ல சேர் கவர், நல்ல குவாலிட்டி, குட் கண்டிஷனில் இருக்கும். எல்லாமே பக்காவாக இருக்கும் நம்மக்கிட்ட. உங்களுக்கு வேணும்னா நம்பர் தரேன், ஆர்டர் பண்ணுறேங்க. முன்னாடியே புக் பண்ணுறேங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணால் தான் 3ஆவது நாள் எடுத்துன்னு வர முடியும். கைஸ், எல்லாத்தையும் போட்டு முடித்தோம். என்னான்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு 10 ஸ்டால் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. அதையும் வந்து பாருங்கள். என்னண்டா அது ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டாலு, இது என்னண்டா இப்போ போட்ட ஸ்டாலு போட்டு முடிச்சாச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் சொன்ன மாதிரியே மழை வருது, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மழையில் வேலை செய்ய முடியாது, மழையில் எல்லா பொருளும் நனைய போகுது, வருத்தமாக இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் இப்போ போட்டது, இன்னும் கோல்டு பேப்பர் கூட அடிக்கலை.
எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு பாருங்கள். பக்காவாக இருக்குது சேர் கவரு. அண்ணாட ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 ஷால் கேட்டாங்க. 10 ஷால் போட்டிருக்கோம். போட்டுங்க இப்போ தான். ஆனால் அதுக்குள்ளே மழை வருது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தான் ஒன்று ஒன்றா வருது. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. மழையும் வரப்போகுது போல். சரி, நான் நடக்குதோ பார்ப்போம். ஒயர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 11-11:15 இருக்கும். ஆனால் முடிச்சது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5:30 ஆயிடுச்சு. ரவுண்ட் டேபிள், சேர் கவரு. இதான் எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இன்னும் லைட் மட்டும் தான் போடல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைட் ஆன் பண்ணுறோம். கொஞ்சம் இருட்டோம். கைஸ், லைன்லாம் குத்தாச்சு. இப்போ எல்லா லைட்டும் எரியுது. மண்டபமே இப்போ ஜிகுன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா ஸ்டாலோட எல்லா லைட்டும் எரியுது. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் மண்டபம் லைட்டு பாருங்கள். நம்ம ஸ்டாலு இது ஃபுல்லாக நம்ம ஸ்டாலு சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்டாலு ரவுண்ட் டேபிள், ஸ்டாலு, பஃபே செட்டு ஃபுல்லாக பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி எதனா ஸ்டாலு, லைட்டு, இந்த மாதிரி சேர் கவரு, இந்த மாதிரி பஃபே செட்டு, இந்த மாதிரி ஃபங்க்ஷனு இல்லை வேறு எதனா ஈவெண்ட்டு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர் லிங்க்கில் கொடுக்குறேன், கமெண்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எல்லாத்துலேயும் கொடுக்குறேன். பிளாக் எல்ஜி நம்ம சேனலில் பேரை சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுற 3 பேருக்கு 50% ஆஃபர் இருக்குது. காய்ஸ், எல்லாமே முடிஞ்சிச்சு. என்ன ஒன்றுனா மழை வருது. இப்போலாம் நம்ம செட்டப் தான். மழை வருது. பொண்ணு மாப்பிள்ள வராங்க. மழை வருது. ஐயோ அதுதான் காய்ஸ், சரியான மழை. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அவ்வளோதான், வீடியோ பண்ணுவான். பாய் காய்ஸ். எல்லா வேலையும் சிறப்பாக முடிஞ்சுது. ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. மணி வந்து 8 கரெக்டாக ஒரு 9:30 அப்படி இருக்கும். 9:10 மணி அப்படிங்கெல்லாம் எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு சாலைகள்லாம் விட்டு பேக் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். காலைல வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். சாப்பிட்டு வந்தாச்சு. 10 இருக்கோம்.